Hi everyone, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் பீட்ரூட் வச்சு எப்படி மால்ட்டு தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது இருந்தாலும் 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நான் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 20 கிராம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்திருக்கேன். 20 கிராமு. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. லேசாக ஹீட் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயே நான் ஒரு 5 ஏலக்காவும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வறுத்து, ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். வறுத்துட்டு நம்ம எடுத்து இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் காலையில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே இந்த பவுடர் ரெடி ஆகிடும். ஸோ காய வைக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறதுனால ரெடி ஆகிடும். ஸோ அந்த நட்ஸை நான் பவுடர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் நான் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணால் போதும். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நேரம் கிளற வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இதை ஒரு கடாயில் அப்படியே போட்டுட்டு இதை நல்லா கிளறணுங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ கிளறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நம்ம சுருளில் இதை வதக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/4 கிலோ நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எதுவாக இருந்தாலும் அதே அளவுக்கு எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து போட்டுறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்த உடனே கொஞ்சம் நீர்த்து போகும். அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிச்சிரும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, பீட்ரூட் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரா ஸ்மெல் இருக்கிறதுனால நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற ரா ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. அதை பீட்ரூட் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. பாலில் சேர்த்து கொடுக்கும்போது இது ரோஸ் மில்க்குன்னு நினச்சி தான் குடிப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த கலரில், சூப்பரான கலரில் நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இதை கிண்டி முடிக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். உங்களால் ரொம்ப நேரம் கிளற முடியலன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் காய வச்சு ஒரு நாள் நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். நான் இப்படி இதே மாதிரி நான் கிளறிட்டு பாருங்கள், இது ரொம்பவே திக்காகிடுச்சு. இப்போ ஒரு ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நட்ஸ் பவுடரை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேனுக்கு அடியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் திரட்டுக்கு வரும் பாருங்கள், அந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஃபேனுக்கு அடியில் வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு களிமண் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் நான் அப்படியே வெயிலில் வச்சுட்டேன். வெயிலில் வச்சு காய வச்சோடனே நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ சிம்பிள். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கிளற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரா ஸ்மெல் போன உடனேயே நீங்கள் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பவுடர் ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. அந்த ஸ்மெல்லும் அரோமாவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இது பீட்ரூட் கலந்துருக்குன்னு நம்பவே இல்லை. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஹெல்த்தி வைஸ் நல்லது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதை நீங்கள் 1 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட குடிக்கலாம். ஸோ எல்லாருமே குடிக்க ஒரு ஏற்ற ஒரு மால்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பீட்ரூட் மால்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து இந்த மால்ட் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/4 கிலோவுக்கு ஜாஸ்தியாகவே தான் இருந்தது இந்த நட்ஸ் பவுடரு. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். அண்டு இதை வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு பாலை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பீட்ரூட் மால்ட்டை சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பீட்ரூட் கலந்துருக்குன்னு நம்பவே மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் கலரு. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதாவது இன்னுமே நாட்டு சக்கரை இல்லை பனங்கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கரையே போதும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.